அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளிய எப்படி தொடங்குறது அப்படின்னு சத்தியமா தெரியல. ரொம்ப ரொம்ப மனவேதனையோட, மன கஷ்டத்தோட தான் இந்த காணொளிய பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நேற்றைக்கு விஜயோட கரூர் சுற்றுப்பயண கூட்ட நெரிசல்ல சிக்கி ஏறக்குறைய கடைசியா வந்த செய்தியின் அடிப்படையில 40 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 40 பேர்ல ஒரு வயசு, வெறும் ஒரே வயசு ஆன கை குழந்தை உட்பட 6 குழந்தைகள் இறந்து போயிருச்சு. ஒரு அப்பா தன்னுடைய குழந்தையோட உடம்ப தூக்கிக்கிட்டு கதறிக்கிட்டே வராரு மருத்துவமனைக்கு. டாக்டர் கிட்ட கெஞ்சுறாரு, ஐயா எப்படியாச்சும் என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு. ஆனா என்ன பண்றது, அந்த குழந்தை எப்பவோ செத்து போச்சு. இன்னொரு அம்மா, அதையெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல, செத்து போன தன்னுடைய மகனோட உடம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இன்னொருத்தர் தன்னுடைய கை குழந்தைய, அரை மயக்கத்துல இருக்கிற தன்னுடைய கை குழந்தைய தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடி வராரு. இப்படி நேற்று மாலையில இருந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாத பல கொடூரமான சோகமான காட்சிகளும் சம்பவங்களும் தொடர்ந்து செய்தி ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. இந்த இந்த செய்திகள் எல்லாம் கொடுத்த வேதனையை விட விஜய் அவர்கள் நேற்று மாலை செய்த செயல் இருக்கு தெரியுமா, அதுதான் உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த மரண செய்திகள் வந்து கொண்டிருந்த போது விஜய் எங்க தெரியுமா இருந்தாரு? அவர் கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு கிளம்பின உடனே 8:30 மணியில இருந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல 4 பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8:45க்கு 2 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல 10 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 9 மணிக்கு 25 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 9:15க்கு 40 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியமே ஒரு செய்தி ஊடகத்துக்கு அபிஷியலா அறிவிச்சிட்டாரு. இத்தனை செய்திகளும் வரும்போது விஜய் அவர்கள் எங்க இருந்தாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? எங்க இருந்தாரு தெரியுமா? தன்னுடைய கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு கரூர்ல இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு தன்னுடைய கார்ல போய்கிட்டே இருந்தாரு. இந்த செய்திகள் வருவது கட்டாயம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? வண்டியை நிறுத்துப்பா, திருப்பு வண்டிய, போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்போம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், நமக்காக என்ன பார்க்க வந்துதான் இன்னைக்கு அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க, இந்த நேரத்துல அவங்க கூட நான் நின்னே ஆகணும், வண்டியை திருப்பு அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு திருச்சி விமான நிலையத்திற்கு போறாரு. அங்கேயும் பத்திரிகையாளர்கள் இந்த சம்பவம் குறித்து கேள்வி கேட்கிறாங்க. காதலையே வாங்காம அவசர அவசரமா குடு குடு குடுன்னு ஓடி போய் பிளைட் ஏறி சென்னைக்கு வந்து அங்கிருந்து காரை பிடிச்சி தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து பதுங்கின பிறகுதான் ட்விட்டர்ல செய்தி போடுறாரு. இந்த சம்பவத்தால் நான் மிகவும் நொறுங்கி போய் உள்ளேன், என்னுடைய மனம் வேதனையில் துடிக்கிறது அப்படின்னு கடமைக்கு ஒரு இரங்கல் செய்தியை தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. ஒரு விஜய் ரசிகனா விஜயோட நேற்றைய இந்த செயல்களை எல்லாம் பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன், அசிங்கப்படுறேன், வெக்கப்படுறேன். இப்படி ஒரு செயலை சத்தியமா நான் விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. கடமைக்கு ஏதோ சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த இரங்கல் செய்தியை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரே ஒழிய மனப்பூர்வமா அவரு இந்த இரங்கலை தெரிவிக்கவே இல்லை. இத பார்த்த போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, சிவகாசி படத்துல அசின் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு தெரியுமா, ஓட்டு கேட்டு போவாரு, அசின் கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. அப்ப விஜயும் மன்னிப்பு கேட்பாரு. எப்படி தெரியுமா, இங்கே இப்போது நடந்த சம்பவத்திற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சினிமேட்டிக் இரங்கல் செய்தியைத்தான் நேற்றைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருந்தாரு. இந்த நேரத்துல இந்த சம்பவத்தை வச்சு விஜய்க்கு எதிராக அரசியல் செய்யக்கூடாதுதான், அது தப்புதான். ஆனா நேற்றைக்கு விஜயோட செயல்களை எல்லாம் பார்க்கும்போது இதையெல்லாம் பேசாம எப்படி கடந்து போறது அப்படின்னே தெரியல. ஏங்க, அண்ணன் சீமான் வந்து நேற்றைக்கு தர்மபுரியில மலைகளின் மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டு மேடையில பேசும்போதே இந்த செய்தி வந்துருச்சு. அந்த மேடையிலேயே தன்னுடைய வருத்தத்தையும் இரங்கல்களையும் தெரிவிச்சாரு.
கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காக கரூருக்கு வந்திருக்கிறாரு. முதலமைச்சரும் இறந்து போன குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவிச்சிருக்கிறாரு. காயம்பட்ட மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அவரும் நேற்று இரவே தனி விமானத்தின் மூலம் கரூருக்கு வந்துட்டாரு. 4 அமைச்சர்கள் களத்துல இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர் முன்னாள் அமைச்சர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், இவங்க எல்லாரும் களத்துல இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வந்துட்டாரு. அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் களத்துக்கு வந்துட்டாங்க. நியாயமா பார்த்தா யாருங்க அங்க இருந்திருக்கணும்? யாரு முதல் ஆளா அந்த மக்களை சந்திச்சு பேசி இருக்கணும்? விஜய் தானே. விஜய பார்க்க வந்து தானே இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க. அவர் தானே மருத்துவமனைக்கு வந்து மக்களை முதல்ல சந்திச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவசரமா ஓடி போய் எலி பொந்துக்குள்ள பதுங்குற மாதிரி தன்னுடைய வீட்டுக்குள்ள பதுங்கிட்டு கடமைக்குன்னு ஒரு இரங்கல் செய்தியை போட்டு இருக்கிறாரு. இவர் தான் சிங்கமா? எதுக்காக பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம பயந்து ஓடினாரு? இதுதான் ஒரு சிங்கத்திற்கான அழகா? அவர் சொல்றாரு இல்ல, நான் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு. அந்த பாஜகவை சேர்ந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இரங்கல் செய்தியை ட்விட்டர்ல தெரிவிச்ச பிறகுதான் விஜயே தெரிவிச்சார். என்ன நிலவரம் அப்படிங்கறத தமிழ்நாட்டின் ஆளுநர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, கட்டாயம் செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதை அவங்க செய்யறாங்க செய்யல அதெல்லாம் வேற. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நேரத்துல உறுதுணையா இருக்கணும். அந்த வேலையை எல்லா தலைவர்களும் செஞ்சாங்க, விஜய தவிர. இதையெல்லாம் எப்படி பாக்குறது? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்பவன் தான் உண்மையான தலைவன். ஓடி போய் பதுங்குறவன் எல்லாம் தலைவனே கிடையாது, 1ஆம் நம்பர் கோழை. இத வன்மையா கண்டிக்கிறேன். நான் கண்டிக்கிறது இருக்கட்டும், விஜயோட ரசிகர்களே கண்டிக்கிறாங்க. திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் இந்த சம்பவம் குறித்து கேள்வி கேட்ட போது அதற்கு பதில் சொல்லாம ஓடி போனாரு தெரியுமா? அதை பார்த்த விஜய் ரசிகர்களே வெறுத்து போய் இவரெல்லாம் ஒரு தலைவரா? அவசரமா ஓடுறாரு. இவருக்காக தானே வந்தோம், நாளைக்கு இவர் ஆட்சிக்கு என்ன செய்வாரு அப்படின்னு நான் கேட்கலீங்க. என்ன விட்டுருங்க, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தாவேகா தொண்டர்களே கேட்கிறாங்க. விஜய் அவர்கள் கட்டாயம் இதற்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராக அரசியல் செய்யறதுல எனக்கு துளி அளவுக்கு கூட விருப்பமே இல்லை. அது நியாயமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அது அருவருக்கத்தக்க ஒரு செயல். ஆனா நேற்றைக்கு நடந்த இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்திற்கும் முக்கிய மூல காரணம் யாரு அப்படின்னு தேடி பார்த்தா அது விஜயா தான் இருக்கிறாரு. அப்ப அவரை பத்தி பேசியே ஆக வேண்டிய நிலைக்கு நாம தள்ளப்பட்டு இருக்கிறோம். அவர் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டு இருக்கு. அது எப்படிப்பா சொல்ற? விஜய் எப்படி இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்திற்கு காரணம் ஆவாரு? அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேட்டா அவரு தான் எல்லா தப்பையும் பண்ணாரு. அவர் மட்டும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல, அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நேரத்துல சரியா மக்களை சந்திச்சு பேசிட்டு போயிருந்தாருன்னு வைங்க, இவ்வளவு இறப்புகள் நடந்திருக்காது. நேற்றைக்கு அவருடைய முதல் கூட்டம் நடந்தது நாமக்கல்ல அவர் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் காலை 8:45, 8:45. ஆனா விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு நாமக்கல்லுக்கு வந்தாரு தெரியுமா? மதியம் 2:30 மணிக்கு. 8:45க்கு தான் சென்னையில இருந்தே கிளம்பினாரு. நியாயப்படி அந்த நேரத்துக்கு அவர் நாமக்கல்ல இருந்திருக்கணும். சரி விடுங்க, 1 மணி நேரம் முன்ன பின்ன ஆகி இருக்கலாம். 8:45 அப்படிங்கிறது 9:45 வந்திருக்கலாம். சரி விடுங்க, 10:30 மணி, அதிகபட்சம் 10:30 மணிக்கெல்லாம் நாமக்கல்லுக்கு விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சு பேசி இருக்கலாம். ஆனா அவரு 8:45க்கு தான் சென்னையில இருந்தே பிளைட் ஏறினாரு. 10 மணிக்கு திருச்சிக்கு அங்க இருந்து 90 கிலோமீட்டர் நாமக்கல் சாலை மார்க்கமாகவே வந்திருக்கிறாரு. பெரிய மகாராஜா மாதிரி நத்த மாதிரி ஊர்ந்துகிட்டே நகர்வலம் வந்திருக்கிறாரு. இந்த ரோட் ஷோலாம் பண்றதுக்கு அவருக்கு அனுமதியே கிடையாது. ஆனா ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலையும் வேண்டும் என்றே இந்த ரோட் ஷோவை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மட்டும் நினைச்சிருந்தாருன்னு வைங்க, அவருடைய தொண்டர்கள் கிட்ட சொல்லி, ஏன்பா வழியை விடுங்க, என்ன பார்க்கணும் அப்படின்னா கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வாங்க, அங்க பாருங்க, தேவையில்லாம போக்குவரத்துக்கு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா அவருடைய தொண்டருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்க முடியும். ஆனாலும் விஜய் அவர்கள் ஒரு முறை கூட அதை செய்யவே இல்லை. கூட்டத்தை காட்டணும், என்னுடைய வெயிட்டை காட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வேண்டும் என்று ரோட் ஷோ நடத்துறாரு. அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் தாண்டி மக்களை சந்திக்கிறாரு.
இதனால பொதுமக்களுக்கு எவ்வளவு இடையூறு ஏற்படுது தெரியுமா? ஆக 8:45 நாமக்கல்லிற்கு வர வேண்டியவர் ஆடி அசைஞ்சு பொறுமையா 2 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு பேசிட்டு அவர் ஏசி பஸ்ஸுக்குள்ள போயிட்டாரு. ஆனா அவரை பாக்குறதுக்காக காலையில 6 மணியில இருந்து மத்தியானம் உச்சி வெயில கடந்து 2:30 மணி வரைக்கும் சொட்டு தண்ணி கூட குடிக்காம அந்த மொட்டை வெயில்ல நின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த மக்களை பத்தி துளி கூட அவரு கவலைப்படவே இல்லை. அங்க இருந்து கரூருக்கு போனாரு. கரூர்ல அவர் பேசுவதற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நேரம், அனுமதிக்கப்பட்டிருந்த நேரம் 12 மணி. ஆனா அவர் எப்ப போய் சேர்ந்தாரு தெரியுமா? இரவு 7:30 மணிக்கு. அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினாலேயே காலையில இருந்து ராத்திரி 7:30 மணி வரைக்கும் அந்த வெயில்ல கூட்ட நெரிசல்ல கை குழந்தையோட தண்ணி கூட குடிக்காம அத்தனை மக்கள் சிக்கி சின்னாபின்னப்பட்டு போனாங்க. கடைசியா இவர் வந்து சும்மா ஏதோ ஒண்ணு பேசணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பேசிட்டு மறுபடியும் ஏசி பஸ்ஸுக்குள்ள போயிட்டாரு. ஆனா மக்கள் கொத்து கொத்தா செத்து போயிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு இருக்கு? விஜய் மட்டும் அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்துல கரெக்டா வந்து பேசிட்டு போயிருந்தாருன்னு வைங்க, இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது. இத்தனை நாட்களாக விஜய தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டிருந்த ஊடகங்கள் இன்னைக்கு தூக்கி கீழே போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே நாள்ல எல்லா மீடியாவும் அவருக்கு எதிரா திரும்பிருச்சு. ஒட்டு மொத்த அரசு இயந்திரங்களும் அவருக்கு எதிரா திரும்பி நிக்குது. இவ்வளவு பெரிய துயர சம்பவத்திற்காக அதற்கு காரணமாக இருந்தார் என்று சொல்லி கரூர் மாவட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் மீது 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன வழக்குகள் தெரியுமா? கொலை முயற்சி, மரணம் விளைவிக்கும் செயலை செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்படி நடந்து கொள்ளுதல் அப்படின்னு 4 பிரிவுகளின் கீழே தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு விதிகளை மீறி நடந்து கொண்டார் அப்படின்னு விஜய் மேலையும் வழக்கு பதியப்பட வாய்ப்புகள் அதிகம். இந்த துயர சம்பவத்தை சுட்டிக்காட்டி அடுத்த சுற்றுப்பயணத்திற்கான அனுமதியை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ரத்து செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி ரோட் ஷோ காட்டுவீங்க? எத்தனை முறை சொன்னோம், தொண்டர்களை அரசியல் மயப்படுத்துங்க, கொள்கை புரிதலை ஏற்படுத்துங்க. தலப்பட அடிச்சுக்கிட்டோமே. அரசியல் மயப்பட்டு இருந்தா, கொள்கை கோட்பாடு தத்துவ புரிதல் இருந்திருந்தா ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் வந்திருக்கும். பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது, பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவு இருந்திருக்கும். அது எல்லாம் இல்லாம போனதுனால தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தாமல் விட்டது யாருடைய குற்றம்? மறுபடியும் விஜயோட குற்றம் தான். அவரு தன்னுடைய தொண்டர்களை ரசிகர்களாகவே வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அதனால் வந்த விளைவுகள் தான் இது எல்லாமே. இந்த நேரத்துல எல்லாருமே அவருக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க, எதிராகத்தான் அரசியல் செய்யறாங்க. ஆனா ஒருத்தரை தவிர ஒருத்தர் மட்டும்தான் இப்ப விஜய்க்கு ரொம்ப ஆதரவா இருக்காரு. யாரு தெரியுமா? வேற யாரு? நம்ம அண்ணன் சீமான் தான். தம்பி இந்த சம்பவத்திற்காக ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பாரு. இது விபத்து, இது வேண்டுமென்று நடந்த சம்பவம் கிடையாது அப்படின்னு இப்பவும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமான் தான். இதுதான் அவருடைய மாண்பு. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் என்பது வேறு. நிர்கதியான நிலையில நிற்கும் போது தன்னுடைய தம்பிக்கு பக்கபலமா இருக்கணும் அப்படின்னு துணைக்கு வந்திருக்கிறாரு. இதையெல்லாம் தாவேகா தொண்டர்கள் புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவும் இல்லை. ஆனா அண்ணன் சீமான் வந்து இப்படிதான் சரியான விஷயத்துக்கு எப்பவுமே ஆதரவா குரல் கொடுப்பாரு, துணை நிற்பாரு. தப்புன்னு வந்துட்டா அது யாரா இருந்தாலும் சரி, பெத்த தாயாகவே இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான் அப்படின்னு சுட்டி காட்டி பேசுவார். விஜயும் சரி, விஜயோட ரசிகர்களும் சரி, இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு யாரு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த சம்பவம் தொடர்பாக எத்தனை முறை அண்ணன் சீமான் கிட்ட கேள்வி கேட்டாலும் அவர் விஜய்க்கு ஆதரவா தான் பேசுவார். நீங்க வேணா பாருங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இறுதியாக தன்னுடைய உறவுகளையும் குழந்தைகளையும் இழந்து வாடுகின்ற அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகள் நீங்களும் உங்களுடைய இரங்கல்களையும் வருத்தங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அதுல இருந்து நாம மீண்டு வந்துருவோம். பார்க்கலாம். அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.